தனுஷோட முதல் படம் வந்தப்ப ஏகப்பட்ட அவமானங்கள் கேலி பேச்சுகள் வந்தன. எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் போய் தமிழ் சினிமாவோட அசுரனா மாஸ் காட்டுறவம தனுஷ் பத்தின பலருக்கும் தெரியாத சீக்ரெட்ஸ் இதோ. தனுஷோட உண்மையான பேரு வெங்கடேஷ் பிரபு. ஆரம்பத்துல இவருக்கு சினிமாவுல நடிக்கவே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையாம். ஒரு ஹோட்டல்ல பெரிய செஃப் ஆகணும் இல்லனா மரைன் என்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. முதல் படமான துள்ளுவதோ இளமை ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லி கேரவான்ல உட்காந்து அழுதுருக்காரு நம்ம தனுஷ். யாரு எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அதை தன்னோட உழைப்பால அடிச்சு நொறுக்குனாரு. காதல் கொண்டேன் படத்துல வினோத் கேரக்டரா இருக்கட்டும், புதுப்பேட்டை கொக்கி குமாராக இருக்கட்டும், தனுஷோட நடிப்பு வெறி அசுரத்தனமா இருந்துச்சு. மரியான் படத்துக்காக கடலுக்கு அடியில சுமார் 50 அடி ஆழத்துல எந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் இல்லாம பல நொடிகள் மூச்சு அடக்கி நீச்சல் அடிச்சு மொத்த படக்குழுவையே மிரள வச்சாரு. ஆடுகளம் படத்துல வர்ற சேவல் சண்டை காட்சிகளுக்காக நிஜமாவே அந்த சேவல்களோட பல நாட்கள் தங்கி பழகி தன்னோட முதல் தேசிய விருதை தட்டி தூக்குனாரு. நடிப்பு மட்டுமில்லாம பாட்டு டைரக்ஷன்னு ரவுண்டு கட்டுறாரு. உலகத்தையே ஆட்டம் போட வச்ச வைதிஸ் கொலவெறி பாட்டை வெறும் 6 நிமிஷத்துல விளையாட்டுத்தனமா எழுதி முடிச்சாராம். அவர் எழுதின ரவுடி பேபி பாட்டு யூடியூப்ல 1 பில்லியன் வியூஸை தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சு. தனுஷ் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் கூட. காக்கா முட்டை, விசாரணை மாதிரியான தரமான படங்களை தயாரிச்சு சர்வதேச விருதுகளை வாங்கினாரு. பாண்டி படம் மூலமா டைரக்டராவும் ஜெயிச்சு காட்டினாரு. பாலிவுட்ல ராஞ்சனா, ஹாலிவுட்ல த கிரே மேன்னு இவரோட வளர்ச்சி யாருமே தொட முடியாத உச்சம். அசுரன், வடசென்னை இந்த படங்களெல்லாம் இவர் நடிப்பின் உச்சம். தன்னோட உருவத்தை கிண்டல் பண்ணவங்க முன்னாடி பல விருதுகளை வாங்கி ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா வாழ்ந்து காட்டின நம்ம தனுஷோட ஆக்டிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ஆல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.